ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எப்பவுமே ஹாப்பியா இருங்க. இப்போ நம்ம வந்து டேட் அண்ட் டைம் கான்செப்ட் வந்து பார்த்துடலாம். டேட் அண்ட் டைம் இப்போ எனக்கு Jan 1 எழுதணும் அப்படின்னா 1/1/2023. இப்போ எப்படி எழுதுனேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது டேட், செகண்ட் இருக்கிறது மந்த், தேர்ட் இருக்கிறது இயர். இப்போ நான் அதே இதை 1/1/13 எப்படி எழுதினாலும் அது வந்து இதே மாதிரி ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. எதனால நான் கொடுத்த ஃபார்மேட்டிங் வந்து அதே மாதிரி இல்லை அப்படின்னா, சிஸ்டம் டேட் அண்ட் டைம் வந்து ஃபார்மேட் அப்படி இருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஃபார்மேட் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே எனக்கு பாப்புலேட் பண்ணணும், நெக்ஸ்ட் டே கன்சிக்யூட்டிவ் டேஸ் எனக்கு பாப்புலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லா டேட்ஸும் பாப்புலேட் ஆகும். நெக்ஸ்ட் டேஸ் வந்து பாப்புலேட் ஆகும். இப்போ எனக்கு வந்து மந்த்ஸ் வேணும், எனக்கு டேட் சேம் டேட்ல எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபில் மந்த்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேம் டேட் நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிசம்பர் உங்களுக்கு ஜான்வரி வந்துருச்சு. இப்போ ஒருவேளை எனக்கு இயர் வேணும், எனக்கு வந்து டேட் அண்ட் மந்த் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னா ஃபில் இயர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க 13ல இருந்து 2018 வரைக்கும் உங்களுக்கு எல்லா இயரும் பாப்புலேட் ஆகும். டேஸ்க்கு மட்டும்தான் வேணும், எனக்கு வீக்கெண்ட்ஸ் வேணாம், அந்த மாதிரி சினாரியோல நீங்க இதே மாதிரி ஃபில் வீக் டேஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஸ்கிப் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 10 and 11 இஸ் ஃப்ரைடேக்கு அப்புறம் உங்களுக்கு மண்டே டேட் தான் இங்க பாப்புலேட் ஆகுது. ஸோ நீங்க இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி சீரீஸ் ஃபில் பண்ணிக்கலாம், இல்ல மந்த், இயர், இல்லைன்னா டேஸ், இல்ல வீக் டேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து டேட் அண்ட் டைம் கான்செப்ட்ல ஒண்ணு. இன்னொரு விஷயம், இப்ப எனக்கு 1/1/1930 எப்படி எழுதுவீங்க? 1/1 நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல 2 டிஜிட்டாவும் 30 எழுதலாம். இப்ப நான் வெளியில கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1930 வந்துருச்சு. இப்ப இதுவே நான் 1929 எழுதணும் அப்படின்னா 1/1/29 அப்படின்னு எழுதி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா 1929 வருமா? வராது. ஏன் அப்படின்னா எக்ஸல்ல 00ல இருந்து 29 வரைக்கும் 2000ஸ்ல எடுத்துக்கும். இது வந்து ஷார்ட் ஃபார்மேட்ல 2 டிஜிட் நம்பரா இயரை எழுதுனீங்கன்னா மட்டும்தான் இது வந்து வரும். ஸோ இது 2000ஸ்ல எடுத்துக்கும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட்டிங் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது எதனால அப்படின்னா 00ல இருந்து 29 அந்த இயர்க்குள்ள உங்களுக்கு நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000ஸ்ல எடுத்துக்கும். இயர் 2000ல இருந்து 2029 வரைக்கும் எடுத்துக்கும். இப்ப இதுவே வந்து நீங்க 30ல இருந்து 99 ஃபில் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 1930ஸ்னு எடுத்துக்கும், 1900ஸ்ல எடுத்துக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த டேட் வந்து இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு வந்து நான் எப்படி வந்து 1929 என்டர் பண்றது, எனக்கு அந்த டேட் என்டர் பண்ணும் அப்படின்னா இட்ஸ் சோ சிம்பிள். நீங்க 1/1/1929 டைரக்டா ஃபுல் இயரை எழுதுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஃபுல் இயர் எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய இடத்துல. இன்னொன்னு, இப்ப எனக்கு வந்து டைம் எழுதணும். இப்ப டைம் வந்து 2 வகையா எழுதலாம். ஒன்னு 12 hour ஃபார்மேட், இன்னொரு 24 hour ஃபார்மேட். ஸோ 12 hour ஃபார்மேட்ல வந்து எனக்கு ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங், ஓகே, ஈவினிங் 4:45 நான் வந்து எனக்கு டைம் வேணும் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? 4:45 ஸ்பேஸ் விட்டுட்டு பிஎம்னு எழுதுவீங்க. ஏன்னா இது ஈவினிங் இல்ல. ஸோ வெளியில கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4:45 வரும். இப்ப எனக்கு அதே 24 hour ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னா 16:45 எழுதினீங்கன்னா அதுவும் 4:45 தான். பட் இது ரெண்டுத்துலயும் உங்களுக்கு இங்க வந்து 4:45 PM காட்டுது, இங்க 16:45 காட்டுது. இதை இப்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன காட்டுது? 16:45. இப்ப இந்த செல்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 16:45 தான் காட்டும். ஏன்னா இன்டர்னலா எக்ஸல் வந்து 24
24 hour ஃபார்மேட்ல தான் சேவ் பண்ணும். அதனாலதான் உங்களுக்கு இப்படி காட்டுது. பட் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டிங் வந்து இந்த மாதிரி வேணும், உங்களுக்கு பிஎம்ல வேணும், ஏஎம்ல வேணும்ன்றதுனால எக்ஸல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே நேம் வந்து இந்த மாதிரி காட்டுது. பட் இன்டர்னல்ல இந்த மாதிரி உங்களுக்கு 24 hour ஃபார்மேட்ல தான் சேவ் பண்ணும். ஸோ இன்னைக்கு எக்ஸல்ல டேட் அண்ட் டைம் பார்த்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. Always stay positive. Thanks for watching my video.